மிஷின் ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டரில் வந்து நம்பர் 1லேருந்து 5 வரையே இருக்கும். 1ல் வச்சாலும் பெரிய தையல் வருது, 5ல் வச்சாலும் பெரிய தையல் வருது. அப்படி இல்லைன்னா 1ல் வச்சாலும் சின்ன தையல் வருது, 5ல் வச்சாலும் சின்ன தையல் வருது அப்படின்றது தான் பார்க்குறோம். இப்போ வந்து நீங்கள் எப்பயுமே மிஷினில் ஆயில் எல்லா இடத்துக்கும் ஊற்றும் போது இந்த லிவர் அப்படி இறக்கி விட்டு இந்த ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டர் இருக்கு இல்லையா, இது அப்படியே அந்த இடத்துல ஆயில் ஊற்றிக்கிட்டே என்ன பண்ணணும்னா லைட்டாக அதை திருக்கி கொடுக்கணும். லேசாக ரொம்ப படபடன்னு இல்லாமல் பொறுமையாக ஒவ்வொரு தான் நிப்பாட்டி இது பண்ணணும். அதே போல் அந்த லிவர் இதுக்கெல்லாம் நல்லா கரெக்டாக ஆயில் ஊற்றுற மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி சாஃப்டான துணி தைக்கிறதுனா நீங்கள் 1.5 2 வச்சா போதும். அதே போல் நல்லா திக்கானது இது இப்போ ஒட்டையை தைக்கிறதுனா நல்லாயிருக்கும் 2 3. இதே இது இன்னும் நல்லா மடக்கி நல்லா கனமானது தைக்கிறீங்கன்னா நீங்கள் கரெக்டாக 3.5 அல்லது 4 வச்சுக்கலாம். அந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அது மேலே வந்து நீங்கள் வந்து நம்பர் 3ல் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே போல் இந்த மாதிரி லைனிங் மாதிரியான இந்த மாதிரி சாஃப்ட்டுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் 1.5 வச்சுக்கலாம் அல்லது 2 வச்சுக்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நைஸான துணினா நீங்கள் வந்து பெரிய தையல் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. திக்கானதுக்கு மட்டும் என்ன பண்ணால் பெரிய தையல் வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த சாஃப்டான துணியை அடித்து காட்டுறேன் பாருங்க. நம்பர் எதில் வச்சுருக்கேன்னா 2ல். இந்த மாதிரி இப்படி வைக்கணும். 2ல் அல்லது 1.5ல் வைக்கலாம். ஆனால் வந்து அவங்களுக்கு பிரிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2ல் வச்சுக்கலாம். இப்போ திக்கான துணி நான் இப்போ தைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2.5 அல்லது 3ல் வச்சுக்கணும். நான் இப்போ 3ல் வச்சு தான் தைக்க போகிறேன். 3க்குள்ள வித்தியாசம் பாருங்கள். 3 கொஞ்சம் பெருசாக இருக்குது, 2 வந்து அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி திக்கான இதுக்கு தைக்கிறதுனா மட்டும் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் 3 3.5 வச்சுக்கலாம். மித்தபடி பெரிய தையல் வந்து நம்ம பிரித்து விடுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் 4 5 வச்சு போடணும். இந்த உடனே நம்ம போட்டு பிரிச்சுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் ரெடிமேடு துணிகளில் மட்டும்தான் பெரிய ஸ்டிச் போட்டிருப்பாங்க. இப்போ 4 5 இதுன்னு. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி தையல் வந்து சின்னதாகவும் பெருசாகவும் 1 5 வைக்கும் போது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஆயில் ஊற்றணும். ஊற்றிட்டு அப்பைக்கப்போ தைக்க எப்போல்லாம் உட்காரீங்களோ அப்போ வந்து லைட்டாக இதை அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். மேலே வந்து இந்த டென்ஷன் கரெக்டாக இருக்கணும், ரொம்ப டைட் இல்லாமல் லூஸ் இல்லாமல் இருக்கணும். அடியில் மாட்டக்கூடிய அந்த பாபின் கேஸ் கரெக்டாக இருக்கணும். இது லூஸாக இருக்குது அப்படின்றப்போ ஏதாவது இந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த இதை தான் காட்டும். கரெக்டாக ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டரோட இதை தான் காட்டும். ஆனால் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பழைய மிஷின் அப்படின்னா